Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேங்கிங் ரீசனிங்ல ஆல்ஃபானியூமெரிக் சீரிஸ் டாபிக்ல IBPS PO ல இருக்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாங்களா? Study the following information carefully and answer the question given below. ஒரு alphanumeric series கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்கன்னா if all the symbols are eliminated then which element is exactly between E and 8 அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அதாவது E க்கும் 8 க்கும் நடுவுல எக்ஸாக்ட்டா என்ன எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. if என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா சிம்பிள்ஸ் எல்லாமே என்னது எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் சிம்பிள்ஸ் எல்லாம் என்னது E இங்க இருக்கு 8 சிம்பிள்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் ஈக்கும் 8க்கும் இன் பிட்வீன்ல எக்ஸாக்ட்டா என்ன எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ என்னது எக்ஸாக்ட்டா என்ன எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா 2 4 இங்க 2 4 நடுவுல எக்ஸாக்ட்டா என்ன எலிமெண்ட் இருக்குன்னா K இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஈக்கும் 8க்கும் எக்ஸாக்ட்டா இன் பிட்வீன்ல சிம்பிள்ஸ்லாம் எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாக்ட்டா இருக்க எலிமெண்ட் K ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் பாருங்க 3 டிஜிட் நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. if the third digit என்ன கொடுத்திருக்காங்கன்னா if the third digit of the second highest number is divided by second digit of highest number then what will be the resultant சொல்லி கேக்குறாங்க. அதாவது செகண்ட் ஹையஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட்ட செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் எது இதுல செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் இதான் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர். ஓகேங்களா? 628 தான் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர். இதுல செகண்ட் டிஜிட் எது சாரி செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் 628 இதுல தேர்ட் டிஜிட் 8 இஸ் டிவைடட் பை இத என்னது எதால டிவைட் பண்றாங்கன்னா the second digit of highest நம்பரோட செகண்ட் டிஜிட் நம்பரோட டிவைட் பண்ணா என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ ஹையஸ்ட் நம்பர் என்ன 723 இதுல செகண்ட் டிஜிட் நம்பர் 2 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் ரிசல்டன்ட் என்னது 4. அப்ப ஆப்ஷன் A 4 வரும். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन சீரிஸ் கொடுத்திருக்காங்க. ஆல்ஃபானியூமெரிக் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. how many symbols are there which are immediately preceded by letter and followed by a number சொல்லிருக்காங்க. அது சிம்பிள்ஸ்க்கு immediately precededனா இமிடியேட்டா முன்னாடி லெட்டரும் immediately followed by நம்பரும் இப்படி இருக்க மாதிரி how many symbols வரும்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்ப சிம்பிள்ஸ்லாம் பாருங்க. இப்ப என்னது ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள்ஸ் இருக்கா இது என்னது பின்னாடி நம்பர் வரணும் இமிடியேட் பிஃபோரா பிரசிடடா என்ன வரணும் லெட்டர் வரணுமா. இப்ப இது இல்ல. அடுத்த சிம்பிள் பாருங்க இது ஃபாலோட் பை நம்பர் வரணும் வரல. அடுத்தது சிம்பிள் பாருங்க இது என்னது இந்த சிம்பிளுக்கு பிரசிடடா லெட்டர் வருது இமிடியேட்லி ஃபாலோட் பை ஆஃப்டர் நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த பேர் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த சிம்பிள்ல முன்னாடி என்னது சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டரும் ஃபாலோட் பை என்னது நம்பரும் ஃபாலோ ஆகி வந்திருக்கு. இப்ப இது வரும். அடுத்தது இந்த சிம்பிள் வராது. அடுத்தது இந்த சிம்பிளும் வரல. அடுத்தது இந்த சிம்பிள் வரல. அப்ப டோட்டலா ஹவு மெனி சிம்பிள்ஸ் என்னது இமிடியேட் சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி இமிடியேட்லி பிரசிடெட் லெட்டராவும் இமிடியேட்லி ஃபாலோட் பை நம்பராவும் வர்றது எதுன்னா மொத்தம் டோட்டலா 2 சிம்பிள்ஸ் வருது. அப்ப ஆப்ஷன் B 2. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. which element is second to the right of 1 which is 10th to element from the right end. right endல இருந்து 10th element என்ன இருக்கோ அதோட ரைட் செகண்ட்ல இருக்கிற எலிமெண்ட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. எது அது லெஃப்ட் ஹேண்ட் இது ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்ல இருந்து 10th எலிமெண்ட் ரைட் ஹேண்ட்ல இருந்து 10th எலிமெண்ட்ங்கும் போது
4 6 8 10 10th element 10th elementல இருந்து ரைட்ல செகண்டா என்ன எலிமெண்ட் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப ரைட்ல செகண்டா என்ன இருக்கு? அட்சிம்பல் இருக்கு. இப்ப ஆப்ஷன் ஏ அன்சிம்பிள். அடுத்தது நான் 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. சீரீஸ்ல பாருங்க. இஃப் ஈச் நம்பர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட் ஆர் ஆடட் அண்ட் தென் சப்ட்ராக்டட் third digit from the resultant after performing the operation, how many numbers will be greater than 10? அதாவது கொடுத்துருக்க நம்பர்ல ஒவ்வொரு நம்பர்லையும் 3 டிஜிட் நம்பர்லையும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பரை வந்து என்ன பண்ணிருக்கும்னா ஆட் பண்ணி தேர்ட் வர ரிசல்ட்டை தேர்ட் நம்பரோட என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிரேட்டர் தென் 10 எத்தனை நம்பர் வருதோ அதுதான் வந்து என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி நம்பர்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10 வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி பண்ணும்போது ரிசல்டன்ட் வந்து கிரேட்டர் தென் 10 எத்தனை நம்பருக்கு வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 14 மைனஸ் 3 அப்போ 11 வரும். இப்போ ஒரு நம்பர். அடுத்தது இது என்னது, ஆட் பண்ணால் 9 வருது. ஸோ இதுவும் வராது. இது வந்து 7, இப்போ இந்த நம்பரும் வராது. அடுத்தது இது 11 + 2 வந்து என்னது 9. அடுத்தது இது 8, ஆட் பண்ணால் 8 வருது. அப்போ இந்த நம்பரும் வராது. அப்போ ஒரே ஒரு நம்பர் தான் என்னது கிரேட்டர் தென் 10 வருது. இப்போ ஆப்ஷன் ஏ 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அல்பாபெட்டிக் லெட்டர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பிளேஸ் வேல்யூ லெட்டர்ஸ் விச் இஸ் 8 ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் அண்ட் 8 ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க 8th எலிமெண்ட்டும் ரைட் ஹேண்ட்ல இருக்கிற ரைட் ஹேண்ட்ல இருந்து பார்க்கும்போது 8th எலிமெண்டோட பிளேஸ் வேல்யூ என்ன பண்ணும், ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்கிறதுல இது லெஃப்ட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. இதுல இருந்து 8th எலிமெண்ட் பார்த்தோம்னா இங்க ஐ வருது. லெஃப்ட்ல இருந்து 8th எலிமெண்ட் பார்த்தா சி வருது. சியோட பிளேஸ் வேல்யூ 3 அண்ட் ஐயோட பிளேஸ் வேல்யூ 9. இப்போ இதோட ப்ராடக்ட் வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ ப்ராடக்ட் வேல்யூ வந்து 27. ஆப்ஷன் பி 27. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கு. இதுல என்ன கேக்குறாங்கன்னா கொஸ்டின், if all the numbers are arranged in ascending order, எல்லா நம்பரும் அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க. then which number will come in the middle of the series? அசெண்டிங் நம்பர் எழுதுனதுக்கு அப்புறம் மிடில் நம்பரா மிடில் ஆஃப் த சீரியஸ்ல மிடில் ஆஃப் த நம்பரா எந்த நம்பர் வருதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ அசெண்டிங் ஆர்டர்னா என்னது, ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து ஹையஸ்ட் நம்பர் எழுதுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பரு இதுல ஆரம்பிக்குது 437. அப்போ 4. அடுத்து நெக்ஸ்ட் 562, 5. அடுத்து 593. அடுத்தது 6ல அடுத்து 7. ஓகேங்களா? இதுல இந்த சீரியஸ்ல மிடில் ஆஃப் த நம்பர் எது, 593. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் பி 593. சீரீஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க சீரீஸ்ல என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. which letter is 6th to the right of 4th letter from the left hand in the above given series? கொடுத்துருக்க சீரீஸ்ல லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 4th லெட்டர், அதோட ரைட்ல இருந்து 6th லெட்டர் என்னன்னு கேக்குறாங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து என்னது 4th லெட்டர் பார்க்க சொல்றாங்க. இது லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 4th லெட்டர் வந்து என்னது எல். எல்லோட ரைட்ல இருந்து 6th எலிமெண்ட் எது, இசட். அப்போ 6th எலிமெண்ட் எது, இசட். அப்போ ஆப்ஷன் சி இசட். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆல்பாநியூமெரிக் கொடுத்துருக்க ஆல்பாநியூமெரிக் சீரிஸ் பார்த்துக்கோங்க. இதுல என்ன கேட்குறாங்க, how many letters are there which are immediately preceded by symbol and followed by number சொல்லி கேட்குறாங்க. அதாவது லெட்டருக்கு இமிடியட்லி ப்ரிசிடடா வந்து என்னது சிம்பிளும், இமிடியட்லி ஃபாலோடா நம்பரும் வர மாதிரி how many letters வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த சீரீஸ்ல. ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க சீரீஸ் பாருங்க. லெட்டர் வந்து
லெட்டர் வச்சு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கே பாருங்க, சிம்பிள் அண்ட் நம்பர் என்னது வந்திருக்குங்களா? அடுத்தது பி பாருங்க, பிக்கு பின்னாடி நம்பர் வரல. சி பாருங்க, சிக்கு ஆஃப்டர் நம்பர் வரல. பி பாருங்க, இந்த லெட்டர்ல ஆஃப்டர் நம்பர் முன்னாடி சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த பேர் எடுத்துக்கலாம். அடுத்தது சி டி இது எதுவுமே வராது. அடுத்தது என்னது? எஃப் ஜி கே ஓ எக்ஸ். இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது? அது வரல, எக்ஸும் வரல, கே வரல. அடுத்தது ஆரும் வரல, இ வராது. அப்போ டோட்டலாக வந்து எத்தனை? 2 லெட்டர்ஸ் தான். இமிடியட்லி ப்ரெசீடட் சிம்பிள் ஆகும், இமிடியட்லி ஃபாலோட் பை நம்பர் ஆகும். அதாவது முன்னாடி வந்து அதோட இமிடியேட்டாக வந்து என்னது சிம்பிளும், இமிடியட் பின்னாடி வந்துட்டு என்னது நம்பரும் ஃபாலோ பண்ணியிருக்க மாதிரி 2 லெட்டர் தான் இந்த சீரீஸில் வருது. அப்போ ஆப்ஷன் 2 பி ஆப்ஷன். கொஷின் பாருங்க, கொடுத்துருக்க சீரீஸில் வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் த லெட்டர் விச் இஸ் 5th to the right of 17th letter from the right end according to the English alphabetic series. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரைட் எண்ட்ல இருந்து கொடுத்துருக்க சீரீஸ்ல ரைட் எண்ட்ல இருந்து 17th லெட்டர் பார்க்க சொல்றாங்க. 17th லெட்டர்ல இருந்து அதோட ரைட் 5th லெட்டர் வந்து என்ன இருக்கோ அதோட பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்க. ஒவ்வொரு அல்பாபெட்டிக் லெட்டருக்கும் என்னது பிளேஸ் வேல்யூ இருக்குமா? இப்போ அந்த லெட்டரோட பிளேஸ் வேல்யூ தான் உங்களோட கொஸ்டினாக கேட்குறாங்க. இப்போ இதுல இருந்து 16th பிளேஸுங்கப்போ இசட் வரும். இப்போ இசட்ல இருந்து 5th லெட்டர் பார்க்கும்போது எது வருதுன்னா கியூ வருது. ரைட் எண்ட்ல இருந்து 17th லெட்டர் பார்க்கும்போது என்ன லெட்டர் வருது? இசட் வருது. இசட்டோட ரைட் எது? இசட்டோட ரைட்டு இது. இசட்டோட ரைட்ல எந்த லெட்டரு? 5th லெட்டர் பார்க்க சொல்றாங்க. இப்போ 5th லெட்டர் பார்க்கும்போது கியூ வருது. கியூவோட பிளேஸ் வேல்யூ எதுனா 17th. கியூவோட பிளேஸ் வேல்யூ 17th. இப்போ ஆப்ஷன் ஏ 17. ஓகே, தேங்க்யூ.